ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 31. என்னோட டெஸ்டினேஷன் சொல்ல முடியாது, சின்னதாக ஒரு ட்ரிப்பு. நந்தி ஹில்ஸ் கிட்டே போயிட்டுருக்கோம். நாங்கள் சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆக போகுது. ஒரு 10 minutes இருக்குது. க்ளவுட் பெட்ஸ் ஆச்சு பார்க்கலான்ட்டு போயிட்டுருக்கோம். செம்ம குளிர் அடிக்குது. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். ரேஷாக போல் ஆல்மோஸ்ட் ஒரு 80 to 90 தான் போயிட்டுருக்கோம். ஆனால் குளிர் செம்மையாக அடிக்குது சாமி. முடியல. இங்கேருந்து ஒரு 20 kilometers, 18 to 20 kilometers இருக்குது. மேபி ஒரு half an hour ரீச் ஆகிட்டோன்னா நல்லாயிருக்கும். ஸோ நந்தி ஹில்ஸ் போகிறதுக்கு ஒரு லெஃப்ட் எடுத்துருக்கணும். அந்த லெஃப்ட் எடுத்துட்டோம். அந்த லெஃப்ட் எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்கோம் நம்ம. ஓகே, ஸோ இங்கேருந்து ரைட் எடுக்கணும். நந்தி ஹில்ஸ்னு போட்டிருக்காங்க. ரோடு வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. செம்மையாக லேட் அவுட், செம்மையாக இருக்குது. நிறைய பேர் வாக்கிங்லாம் போயிட்டுருக்காங்க பாருங்க. ஸோ என் கூட பார்த்தீங்கன்னா 5 பேர் வந்திருக்காங்க கூட. ஸோ நாங்கள் 6 பேர், 3 பைக்கு. ஸோ என்னோட பி வந்து டியூக் 250, இன்னொரு ஃப்ரெண்டு இது வந்து RC 200, இன்னொருத்தர் வந்து ஆக்டிவாவில் வந்திருக்கு. அப்படி ஸோ ஆக்சுவலி பார்க்க போனால் ஆக்டிவா முன்னாடி போயிடுச்சு. இப்போ நாங்கள் தான் பின்னாடி போயிட்டுருக்கோம். வியூ வேறு லெவலில் இருக்குது, செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. க்ளவுடியாக இருந்தால் நந்தி ஹில்ஸில் இன்னும் சூப்பராக இருக்கும். வேறு லெவலில் இருக்குது. நல்லா இருக்குது. ஃபஸ்ட் ஹேர்பின் பெண்ட் இப்போ தான் வந்துருக்கு. ஓ, பார்க்க முடியுது. நீங்கள் பாருங்கள், சூப்பராக இருக்குது. எனர்ஜி டவுனுன்ட்டு இல்லை, கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் இருக்கும். ஸோ நைட் அவுட்டு போயிருந்தோம். ஸோ கம்ப்ளீட்டாக தூங்கவே இல்லை. நாங்கள் பிளான் வந்து நந்தி ஹில்ஸ் போகிறது தான் இருந்துச்சு. பட் அதுக்கு முன்னாடி யோசித்தோம், ஓ மை காட், இது பாருங்கள் எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குன்ட்டு. ஸ்டீப்பு. ஸோ அதான் சொன்ன மாதிரி நந்தி ஹில்ஸ் போகிறது பிளானு. சைமல்டேனியஸ்லி ஒரு நைட் அவுட் பண்ணலாம், அதுக்கப்புறம் காலையில் வேணால் நம்ம நந்தி ஹில்ஸ் போகலாம் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ பசங்க வந்து முன்னாடி இருக்காங்க. அரே ரே 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 என்ன பண்ணுது, கூட்டம் பயங்கரமாக இருக்குதுப்பா. என்னாச்சு? எதுக்கு இவ்வளோ டிராஃபிக்னே தெரியலையே. போடு, ஹேர்பின் பெண்டுலேயே போடு. என்ன இவனுங்க பண்ணுறானுங்கன்னே தெரியலையே. ஓ, எல்லாம் இங்கே ஜாமா என்ட்ரி. பா, கூட்டம் பயங்கரமாக இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். நந்தி ஹில்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6:15 கிட்ட வந்தோம், ரீச் ஆகணும். வண்டியெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். பாதை பாருங்கள், செம்மையாக இருக்குது. ட்ரெக்கிங் தான், சின்ன ஸ்டெப்ஸு. லைட்டாக மூச்சு வாங்குது. இதில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, மாஸ்க் வேறு போட்டிருக்கோமா, அதனால் இன்னும் மூச்சு வாங்குதுப்பா. இதுதான், இவங்க தான் நம்ம தோஸ்து வந்துட்டுருக்கானுங்க. வாங்கடா டே.
இதுதான் எங்களுக்கு செக்யூரிட்டி. அட பாவி. அடுத்த 2 பேர் இவங்க. வணக்கம் முங்கோ. எப்போ கட்டின ட்ரீ ஹவுஸ்லாம் தெரில, இது எல்லாம் உடஞ்சி போய் கிடக்குது. பட் எல்லாமே மெட்டலில் பில்ட் பண்ணது. இது மட்டும்தான் இந்த சைடு மட்டும்தான், இந்த சைடு மட்டும்தான் வுட்ஸில் இருக்குது. ஆனால் எல்லாமே உடஞ்சி போய் கிடக்கு. அந்த சைடு தான் சன்ரைஸ். ஆனால் இப்போதைக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா சூரியன் வரவில்லை. க்ளவுட்ஸ் தான் பார்க்க முடியல. ஆக்சுவலி மேலெல்லாம் இருக்குது, பட் அந்த க்ளவுட் பெட்ஸு இந்த நம்ம கூகுளில் பார்க்குற மாதிரி எதுவுமே இல்லை. ஐ ஹவ் பீன் டு திஸ் பிளேஸ். எஸ், இங்கே எடுத்தால் கரெக்டாக இருக்கும் டைம் லேப்ஸு. கூட்டம் வந்து செம்ம பயங்கரமாக இருக்குது. நாங்களே ஒரு தனியான ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கோம். குரங்கு கூட அந்த சைடு இருக்குது. குரங்கெல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour இங்கே தான் இருக்கும். திஸ் பாய் நவீன், திஸ் பாய் பிரதீப். இடம் வந்து க்ரௌடடாக இருந்ததுனால பிளேஸஸ் வந்து கரெக்டாக விசிட் பண்ண முடியல, எதுவுமே பார்க்க முடியல. மச்சான் ஏதாச்சும் சொல்கிறா? எப்படி இருந்துச்சு? ஏதாச்சும் வர்த்தா இருந்துச்சா? அந்த சன்ரைஸ்ன்ற ஒரே ஒரு வார்த்தைக்காக 100 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கோம். ஆனால் அந்த சன்ரைஸை பார்க்கவே இல்லை. க்ளவுட் பெட்ஸு. ஆமாம், க்ளவுட்ஸ் ஃபுல்லாக மறைஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ தூரம் வந்து ஒன்னத்தையும் பார்க்கல நம்ம. ஸோ இந்த ஷார்ட் ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மெமரியை க்ரியேட் பண்ணுச்சு. ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸு கூட வெளியில் போய் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி, ஸோ அது நல்லா இருந்துச்சு. ஒரு ட்ராபேக் நான் சொல்லணும் அப்படின்னா, கூட்டம் க்ரௌடு வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. இந்த டே சூஸ் பண்ணனாலையா அப்படின்னு தெரில, ஆனால் கூட்டம் வந்து ரொம்ப இருந்துச்சு. ஸோ அது ஒன்று தான் எங்களை ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிச்சு. ஏன்னா எந்த இடத்துக்கு போக முடியல. மேபி நாங்கள் சூஸ் பண்ண டைமு இல்லை இடம் தப்பாக இருந்திருக்கலாம். ஸ்டில் நாங்கள் வந்து கொஞ்சம் தூரமாக தான் இருந்தோம். அடுத்தது ஏதாச்சும் ட்ரிப் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு புது இடமா பார்க்கணும், ரொம்ப க்ரௌட் இல்லாத மாதிரி. அந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம சூஸ் பண்ணணும். அதுதான் எங்களுக்கும் சேஃபு, கூட வர்றவங்களுக்கும் சேஃபு. ஸோ ப்ளீஸ் செக் அவுட் மை வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன பண்ணணுன்ட்டு. சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கல ஏதாச்சும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் எனக்கு ஃப்யூச்சர் வீடியோஸ் பண்ணுறதுக்கு. புதுசாக 2 வீடியோ ஷார்ட்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒன்று ஃப்ரண்ட் ஆங்கிள், அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து லோ ஆங்கிளில் ஒன்று. ஸோ அதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இஃப் இட்ஸ் வொர்த் ஆர் நாட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.
அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.